தமிழ்நாடு முழுவதும் குரூப் 2 தேர்வானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் புதுக்கோட்டையில் தாமதமாக வந்த மாணவர்களை தேர்வு எழுத அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சாமிநாதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சாமிநாதன், அங்கு கால நிலவரம் என்ன, கூடுதல் விவரங்கள்? வணக்கம் திவ்யா. அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்தால் நடத்தக்கூடிய குரூப் 2 மற்றும் குரூப் 2A இந்த தேர்வானது தமிழ்நாடு முழுவதும் இன்று நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 55 தேர்வு மையங்கள்ல 15,388 தேர்வுகள் இந்த தேர்வு எழுதி வர்றாங்க. இந்த தேர்வுல தேர்வை எழுத ஏதுவாக அனைத்து தேர்வு மையங்களிலும் சுகாதார இடவசதி, சுத்தமான குடிநீர், கழிப்படை வசதிகள், மின்வசதி மற்றும் மாவட்டத்தில் அனைத்து தாலுகாவுக்கு பேருந்து நிலையத்திலிருந்து தேர்வு கூடங்களுக்கு செல்ல போதிய பேருந்து வசதி போன்ற அனைத்து வசதிகளும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு தேர்வு மையங்களுக்கும் ஒருவர் வீதம் 55 முதன்மை கண்காணிப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். மேற்படி தேர்வு தொடர்பான பணிகளை முழுமையாக கண்காணிக்கும் பொருட்டு தாலுகாவிற்கு ஒருவர் வீதம் 2 துணை ஆட்சியர் நிலையிலான அலுவலர்கள் கண்காணிப்பு அலுவலர்களாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. தேர்வு கண்காணிப்பு பணிக்காக துணை ஆட்சியர் நிலையில் 3 பறக்கும் படை குழுக்கள் மற்றும் வினாத்தால் விடைத்தேர்தல் தேர்வு மையங்களுக்கு எடுத்துச் செல்ல 13 நடமாடும் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அனைத்து தேர்வு மையங்களின் பாதுகாப்பு பணிக்காக காவலர்கள் நியமனம் மற்றும் தேர்வு நடவடிக்கைகளை பதிவு செய்ய ஏதுவாக வீடியோ பதிவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சிறுவியா, மேலும் இது பாத்தீங்கன்னா தேர்வு மையங்களில் தேர்வு எழுதுவது கைபேசி கொண்டு வரக்கூடாது, மின்னணு கடிகாரம் கொண்டு வரக்கூடாது, மின்னணு சாதனங்கள் உள்ள அனுமதி கிடையாது. தேர்வு கூடத்திற்கு வரும் தேர்வுகளை இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட ஆதார், பேன் கார்டு, அடையாள அட்டையை கட்டாயமாக கொண்டு வர வேண்டும் என்றும் குறிப்பிட்ட டயத்துக்கு பாத்தீங்கன்னா 8 to 9 மணிக்குள்ள தேர்வர்கள் தேர்வு மையத்திற்கு அவசியம் வந்தாகணும். 9 மணிக்கு மேல எந்த தேர்வுகளுக்கும் அனுமதி மறுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த நிலையில பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்துல மன்னர் கல்லூரி, மகளிர் கலைக்கல்லூரி, மவுண்டன் பொறியியல் கல்லூரிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட 55 தேர்வு மையங்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இந்த தேர்வு மையங்கள்ல 9 மணிக்குள்ள வந்தவங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில 9 மணிக்கு மேல அனுமதி மறுக்கப்பட்டுச்சு. அந்த அனுமதி மறுக்கப்பட்டதை கிட்டத்தட்ட ஒவ்வொரு தேர்வு மையங்களும் 20க்கும் மேற்பட்ட தேர்வுகள் காத்திருந்தாங்க. அவங்க இது எங்களுடைய வாழ்வாதாரம், இது எங்களுடைய வாழ்வு, எங்களுக்கு தேர்வு அனுமதிங்க அப்படின்னு சொல்லியும் அந்த குறிப்பிட்ட டயத்துக்கு மேல வந்ததுனால அவங்களுக்கு தேர்வு மையங்கள் உள்ள தேர்வு எழுதுறதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இந்த நிலையில குறிப்பிட்ட சொல்ல போனா புதுக்கோட்டை அரசு மகளிர் கலைக்கல்லூரில தேர்வு மையங்கள்ல தேர்வு மையத்துல கேட்டு அடைக்கப்பட்டிருந்துச்சு. இந்த நிலையில தேர்வர்கள் எங்களுக்கு தேர்வுக்கு அனுமதிங்க அப்படின்னு சொல்லி கூச்சு ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கும் போது அங்கே இருந்த ஒரு 10க்கும் மேற்பட்ட தேர்வர்கள் மெயின் கேட்டுக்கு பதில சிறிய கேட்டு ஒன்று இருக்கு, அந்த கேட்டை உடைச்சிக்கிட்டு உள்ள போயிட்டாங்க. இதனால பரபரப்பான சூழல் ஏற்பட்டுச்சு. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சாமிநாதன்.